என்ன அதுதான் அக்கினி யாரு இந்த காசு அது எப்படி என்றால் நாம் காசி தேசத்தை கடந்து செல்ல வேண்டுமே ஆனால் காசி தேசம் செல்ல வேண்டுமே ஆனால் இந்த அக்கினி ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். நாம் மறுவழியில இந்த அக்கினி ஆறாவது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரும் அதில் இறங்க வேணாம். ஐயா உண்டால் என்ன பெரிதல்ல இந்த அணில இறங்கி நான் இருந்தாலும் பரவாயில்லை எனக்காக வந்தவன் என்னுடைய உற்ற தோழன் சத்தியகீர்த்தி மந்திரி சுவாமி நீயும் இறங்க வேணாம். இல்லை அதாவது ஒரு பழமொழி தெரியுமா? ஆம்பளை கையில கிடைச்ச பிள்ளையும் பொம்பளை கையில கிடைச்ச பணமும் உருப்படாதுன்னு. அதனால நீ இறங்கி இறந்து விட்ட பிள்ளையை நான் பாதுகாக்க வளர்க்க முடியாது. அதனால நான் இறங்கி இருந்தாலும் பிள்ளைக்கு தாயா இருந்து நீ பாதுகாப்ப. இந்த பிள்ளை உயிரா இருந்தா பிறகு என்னுடைய பேரை சொல்லுவான், எனக்கு கொல்லி வைப்பா குடமடிப்பா. அதனால நான் இறங்குறேன். அவருக்கு தானம் செய்து கொடுத்து விட்டீர்கள். அப்படி கொடுத்து இன்றைய இடத்திலேயே நாங்கள் பரதேசியை போய் என்னுடைய வயிறாகப்பட்டது. ஐயா தந்தையை போல் இருந்தீர்கள். பேணி வளர்த்தீர்கள். உங்களுக்கு மந்திரி மாத்திரமல்ல நான். அதனாலே நீங்கள் சென்று அக்கினி ஆற்றிலே இறங்கி உங்கள் உயிரை விடுகின்ற நேரத்தில் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு முன்னால் நான் இறங்கி இந்த உலகத்திலே உயர்ந்தவர் பொய் சொல்லாத வாசகன் என்படியாக பேரை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் என் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாருங்க. மன்னா நீங்க போவாதீங்க, நீங்க இறங்க வேணாம். மத்திய சத்தியகீர்த்தி மந்திரி இறக்க வேண்டாம், என் தாய் இருக்க வேண்டாம், தந்தை இறக்க வேண்டாம். தாங்கள் இருவருமே இருந்தால் இந்த நாட்டு மக்கள் தீர்வுகள். ஆனால் நான் இருந்து விடுகிறேன். திருவாயா
வைப்பா. இந்த நாட்டை ஆள பிறந்தவன்டா நீ. வேண்டாமா நீ எப்பேற்பட்ட நாட்டை ஆள போற ராஜா? அம்மா, எங்க நான் இல்லை என்றா. கொண்டு வைக்கிற புள்ளடா வேணாண்டாக்கா. நான் இல்லை என்றால் அப்பா நாட்டு ஆளுவாருமா, சத்தியகிரி மந்திரி இருக்காருமா. நான் அது இது என்ன பண்ண போறேன்? என நாட்டமா சத்தியகீர்த்தி. திருமலர் அயோத்திதனில் அந்த ஜெகதீச கரியானும் நான் சத்தியம் தவறாதிருந்தான் இருமகளுக்கு எங்களை குடுவாங்கி தெய்வமே, எப்பேற்பட்ட மன்னனுக்கு மனைவியாக வாய்த்து எப்பேற்பட்ட வாய்ப்பு உண்மை செய்தேன் நான். இன்றைக்கு எங்களை பரதேசியை போல ஆகின்றேனே. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன். என் நாய வாழ்வு சம்பத்து தாண்டா ஜாமனும் ஓடி வரணும்டாதே. ஐயா சுவாமி ஓ, ஆட்சி கடந்து வாருங்க. வருங்கள் ஐயா. ஏண்டா நீங்க சம்பாதிக்க நீங்க போறீங்க, சரி பரவாயில்ல. நான் இறங்கி இந்த நெருப்புல வந்து நான் சாவணுமா? ஏய் அதெல்லாம் முஞ்சியாச்சுடா, நெருப்பு தான் வாங்கி போய் தாண்டி கூட கண்டியா முஞ்சி. முன்னாடி அந்த கேட்டுக்கு நீ கேட்காத விடுறது ஒரு வான் தப்பு. இல்ல சரி விடு, தாண்டி வரேன். என்ன 2 பேரும் கப்புனு புடிச்சுக்கணும். என்ன தூக்கிட்டு போவா. நான் கீழே விட்டாலும் என் பொண்டாட்டி பொண்ணு யார் பதில் சொல்றது? அதனால என்ன தூக்கிட்டு போவா. சுடுன்றதால என்ன தூக்கி போச்சு. என்ன தூக்கிட்டு போவா. பண்ணி நெருப்புல போட்டது போட்டுருவேன். ஐயா இந்த வடமார்க்கமாக ஒரு சமயத்துல என் அத்தியாய கூட்டு வந்துக்கல. ஆமா. எனக்கு பசி தாங்கல. ஐயா கூடாத வந்தாதியாவா உனக்கு பொரியல் பசியா காதத்தை சத்திய கீர்த்தி கனிவர்க்க கொண்டு வந்தாயா. ஐயா சித்திக்கு கரியை உண்டால் சாதாரண காசி கேட்கி நலமுட பொருள் தானே. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்லு. ஐயா கானகத்தில் சத்திய கீர்த்தி கனிவர்க்க எல்லாம் கொண்டாந்துக்கிறார் ஐயா. பிள்ளைக்காக உண்டதற்கு கொண்டு ஒரு வேலை சாப்பிக்க ஆசிக்கு போனதும் தைரண்ணா மயிரண்ணா பாலண்ணா சுவாமி கனிவர்க்கமாக கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிங்க ஐயா போகலாம். யோகிதாசா கொஞ்சம் பொறுப்பா. இந்த ஜாதி ஐயா உன் மௌனுக்கு பக்கத்துல வேலைக்கு பாரு. இந்த செடி கொடி பூரா பிச்சு கூட்டி சாப்பிட்டோம். ஐயா அறியாத பிள்ளை ஐயா.
இவ்வளவு தூரம் என்னால நடந்தலாம் வர முடியாது. நான் காலில் வந்து மிதியடி போடல, அதனால எனக்கு போட்டு சுடுது. என்னை தூக்கிட்டு போங்க, அப்பதான் நான் வருவேன். சுடுமானல் மீதில் பாதம் போடுவதை சுடுமணலை பற்றி உங்களுடைய பாதம் ஐயா சுடுன்னு சொன்ன உடனே என் மனமாவே தாங்க விட்டாங்க ஐயா. நான் இருக்கிறேன், நான் திரும்ப போடுறேன். நான் உன் தோல் மேல யாருன்னா எங்கன்னா கிணத்துல தள்ளி விட்டுருவேன். நீ இல்ல சாமி, நான் ஒன்ன நம்பவே மாட்டேன். நான் ஒண்ணு கொடுத்தா கடனை கொடு, இல்ல உன் கொண்டாடி புள்ளி யானை கொடு. உன் கொண்டாடி புள்ளி வித்து கொடு, இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நாம போறேன். இல்லன்னு சொன்னேன், நான் போறேன். இதோ காசி நகரம் வந்து விட்டோம். மன்னிய தல்லாமூத மாநிலம் புகழும் காசி புதிய நகரம் வந்தோம். உதவி செய்தவர்களாரேயா ஐயா சென்னையில் பிரச்சரித்தா திருநடன விஸ்வநாதா மன்னிய விஷாலாட்சியில் மரத்தை தொழுதிடுவோம். காசி நகரம் வந்தோம், காசி விஸ்வநாதன் தரிசனம் செய்தோம். எங்கேயாவது சேர்ந்து பொருள் சம்பாதிக்கலாம். சரி சரி, சரி நீங்களாம் போங்க, நான் வர முடியாது. நான் வர மாட்டேன். எனக்கு தேவை என்னுடைய பொன்பொருள் வேணும், அது மட்டுமா? இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்தேன், எனக்கு தரவு கூலி வேணும். எனக்கு தரவு கூலி கூட கொஞ்ச நாள் ஒண்ணு பணம் கொடுத்தா கூடு, ரெண்டே சம்பாதிச்சு கொடுத்துறேன். நீ சம்பாதிக்கிறியா என்ன பண்ற? எனக்கு அது எடுத்துருக்க. ஒண்ணு பணம் கொடுத்தா கூடு, இல்லையா உன் பொண்டாட்டியும் உன் புள்ளியும் வித்து அதுல வர பணத்தை என் கையில கொடுத்து நான் கிளம்புறேன். ஐயா மன்னவா வருத்தமேனோ, மன்னவா வருத்தமேனோ, அந்த மாமுனி சுவாமியே சன்னிலே மனதெல்லாம் இந்த கரகரை வெடிக்கலாமோ. என்னையும் மகனையும் விட்டு என்னையும் மகனையும் விட்டு நீங்கள் இனிமைய மொழி படிக்கு பொன்னையும் வாங்கி தந்து போகுவாய் பெரியோரும் நமக்கு இந்த கட்டளையாகப்பட்டது 48 நாட்கள் தான். 8 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று முதல் நாம் உழைத்தால் கூட அவ்வளவு பொருட்களை நம்ம சேமிக்க முடியாது, சம்பாத்தியம் செய்ய முடியாது. என்னையும் பிள்ளையும் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி கடையில விற்கிற பொருளா இல்ல காணியா பூமியா நிலமா விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி மனம் வந்து செய்யலாமா? அப்படி எங்களை விற்பனை செய்து பொன்னையும் பொருளையும் அந்த முடிவெடுத்தே தராவிட்டால்
இதுவரையில் நீங்கள் கையில் கடைபிடித்து வரும்படியான சத்தியம் நீதி தர்மம் எல்லாம் கெட்டு போயிடும் ஐயா. அதனால சத்தியம் நீதி தான் ஐயா வேணும். அதனால எங்களை வித்து இந்த பொண்ணையும் சொல்லி அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த வீதியில யாரும் வாங்குற மாதிரி இல்ல. மகளோர் வீடு சென்று கொண்டு அந்த வீடு சென்று கொண்டு இருப்போம். அங்க யாராவது விலை கேட்டா வித்துட்டு கடன் அடைச்சிடுவான். ஐயா சோமா குந்திராயிதா எதுக்கு அஞ்ச வேண்டாம் ஐயா. ஆமா உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து யார் வராங்கன்னு பாப்போம்.